Hi everyone. ஸோ ஒரு லாட் சைஸ்னால் என்ன அப்படிங்கிறத அதை எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்க பார்க்கலாம். ஸோ ஒரு மார்க்கெட்டில் நம்ம ஒரு ட்ரேடை எடுக்கும்போது எவ்வளோ நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத லாட் சைஸ் வச்சு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஒரு லாட் சைஸுங்கிறது ஸ்டாண்டர்ட், மினி, மைக்ரோ லாட்டுங்கிறத வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ இதை வந்து யூனிட்ஸில் தான் நம்ம எடுக்க முடியும். ஸோ ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா 1 லாட் சைஸு, மினி பார்த்தீங்கன்னா 0.1 லாட் சைஸு, மைக்ரோனா 0.01. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யூரோங்கிறது பேஸ் கரன்சி நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து அப் ட்ரெண்டில் மூவ் ஆகும்போது இந்த கரன்சி பேர் வந்து இந்த இடத்துலேருந்து ரைட் இந்த 0.1783லேருந்து 0.175க்கு 7845க்கு மூவ் ஆயிருக்கு. ஸோ இதோடைய நம்ம ஆல்ரெடி பிப்பை வச்சு சொல்லியிருந்தேன். ஸோ 4th டெசிமல் பிளேஸோடைய வேல்யூ தான் இதோடைய கால்குலேஷன். ஸோ இந்த 4th டெசிமல் பிளேஸ்னா இது எவ்வளோ பிப் மூவ் ஆயிருக்குன்னா 1 பிப். ஓகே, 3லேருந்து 4க்கு மூவ் ஆயிருக்கு. அப்போது 1 பிப் தான் இது எக்ஸாக்டாக மூவ் ஆயிருக்கு. அப்போ இதோட வேல்யூ வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் லாட் இப்போ யூஸ் பண்ணீங்கன்னா இதோட ப்ராஃபிட் வந்து $10 இருக்கும். இப்போ இதுவே வந்து மைக்ரோ லாட் யூஸ் பண்ணீங்கன்னா ப்ராஃபிட் வந்து 1, மினி லாட் யூஸ் பண்ணீங்கன்னா இதோடைய ப்ராஃபிட் வந்து மைக்ரோனா $0.10 ப்ராஃபிட் இருக்கும், மினினா இட் இஸ் $1 ப்ராஃபிட் இருக்கும். ஓகே, ஸோ இது என்ன வெப்சைட் போய் நீங்கள் யூஸ் பண்ணலான்னா forextime.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட் போயிட்டு நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குற முன்னாடி, ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு கால்குலேஷன் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது இந்த இடத்துல லாட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீங்கள் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராஃபிட் நீங்கள் பார்த்துட்ருக்கலாம். 0.3 0.03னா $6 ப்ராஃபிட் கோல் வச்சு நம்ம இங்கே எடுத்திருக்கோம். சிமிலர் வே லாட் சைஸ் 0.4னா எவ்வளோ ப்ராஃபிட் அப்படிங்கிறத நான் இங்கே காமிச்சிருக்கேன். ஓகே, ஸோ இந்த ப்ராஃபிட் வந்து எப்படி நம்ம வந்து ஒரு டூல் மூலமா கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த இதில் சார்ட் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த forextime.com இங்கே போனீங்கன்னா இந்த மாதிரி கால்குலேட்டர் இருக்குது. ஸோ இங்கே கரன்சி பேர் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் யூரோ யூஎஸ்டி தான் சூஸ் பண்ணியிருக்கேன். பை ஆர்டர் சூஸ் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் அது காமிச்சனால. ஸோ 1.7835 அப்படிங்கிற ஓப்பனிங் ப்ரைஸ் நம்ம போட்டிருக்கோம். க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 1.7, அதே வேல்யூ தான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் 1 வச்சு கால்குலேட் பண்ணுறேன். 0.1. ஓகே, ஸோ 0.1 அப்படின்னா என்ன ப்ராஃபிட் வரும்னா உங்களுக்கு $0.9 ப்ராஃபிட் வரும். சப்போஸ் உங்களோட லாட் சைஸ் வந்து நாங்கள் 0.2 அப்படி இன்க்ரீஸ் பண்ணுறோன்னா 1.8. சப்போஸ் நம்ம வந்து லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 1.2 அப்படிங்கன்னா $10. சப்போஸ் நம்மளோட லாட் சைஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம், $5 இன்க்ரீஸ் பண்ணுறோன்னா நமக்கு $46 வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இது வந்து உங்களோட ஸ்டாப் லாஸ், அது உங்களோட ரிஸ்க் பொறுத்தும் இருக்குது. ஓகே, ஸோ ஹோப் இட் இஸ் யூஸ்ஃபுல். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.